எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி கைப்பக்குவம். இன்றைக்கி நான் ஒரு புதுவிதமான சப்பாத்தி செய்கிறேங்க. அதுக்கு எப்படி மாவு பிசைஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து பீட்ரூட் போட்டு மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். அடுத்தது வந்து பசலைக்கீரை, பாலக் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பாருங்கள் எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி நான் எப்படி எந்த ஸ்டைலில் செய்ய போகிறேன்னு செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் மூணு கலராக நான் ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி பண்ணி அதை வந்து மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க, தேய்ச்சிட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சப்பாத்தி சுட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க, சரிங்களா? நான் மாவை பிசைஞ்சு தேய்க்கிறத காமிச்சாங்களா பாருங்கள். சப்பாத்தி எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்களா? 3 கலரில் இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குங்களா? சப்பாத்தி பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து ஆனியனும் வெள்ளரிக்காவும் போட்டு ரைத்தா. இது வந்து கொஞ்சோண்டு கொஸ்து. எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.